பகுதி 36. சித்தார்த் வீடு. ஏங்க உள்ள வந்துட்டான். அதுக்கு இப்போ என்னடி? துரைக்கு நான் போய் சேவை செய்யணுமா? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, எப்போ பாரு வல்லு வல்லுன்னு விழுந்துக்கிட்டு. என்னடி பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கு. உன் அருமை மாய்ந்த இப்போதானே பணத்தை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ ஏற்ற ஆகாதுடி. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. வா சித்து, அம்மா உனக்காக சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட பாப்பா. மம்மினா மம்மி தான். 2 பேரும் ரொம்ப பண்ணாதீங்க. எல்லாம் என் நேரம். இப்படி ஏமாந்து உக்காரணும்னு என்ன வேண சொல்வது? பணத்தை சேர்த்து காண்பிக்கிறேன் என மொத்தமாய் பெரிய ஆப்பை வாங்கி முதுகில் சொருகி கொண்டார். அதனால் மகன் மற்றும் மனைவி அவரை கேள்வி கேட்டு எல்லாம் தொல்லைப்படுத்தவில்லை. மாறாக ஆஃபீஸ் பக்கமே போகக்கூடாது. மீறி போய் 1 பைசா நட்டம் வந்தாலும் அப்புறம் வெட்டுக்குத்துதான். நாங்களும் வரதன் குடும்பம்தான். வெட்டுக்குத்து எங்களுக்கு புதிதில்லை என சொன்னார்கள். எல்லாம் நேரம் என கொஞ்சம் அமைதியாய் அடங்கி போனார். அவரை ஏமாற்றிய ஆட்களை பிடிக்க வேண்டுமானால் அவர் ஏமாந்ததை சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவார்? கௌரவ மன்னன் எப்படி சொல்வார்? ஆனாலும் தனக்கு நெருங்கிய ஆட்கள் சிலரிடம் தகவல் கொடுத்து கண்டறிய சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லா பக்கமிருந்தும் வந்த தகவல் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான். மகனோ இப்பொழுது போட்டிக்கு மேல் போட்டி போட்டு செந்தூராவின் கம்பெனியில் தனக்கு உள்ள ஷேரில் அதிக அளவு பணத்தை ஈட்டினான். அவை எதுவும் தூரா கண்ணிலிருந்து தப்பவில்லை. தூரா அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என இருக்கிறாள். அபி பிஸ்னஸ், இதுவே அவளது லட்சியமாகி போனது. இப்பொழுது நாளுக்கு நாள் சித்து கூட அவளுக்கான பிஸ்னஸ் எதிரியாய் மாறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவையெல்லாம் தூராவை ஜெயிக்க வேண்டும், பிளஸ் தூராவும் வேண்டும். ஆனால் அவள்தான் போதும், இந்த பணம் சொத்து எல்லாம் என அமைதியாகி விட்டாள். மாலதி சுப்பு. வாங்க மேடம், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இரவு அறைக்குள் நுழைந்தவளை கட்டிலில் அமர்ந்தபடி வரவேற்றான். அவளோ அமைதியாய் அவளிடத்தில் போய் படுத்துக்கொள்ள, இவனும் வேண்டுமென்றே வம்பு பண்ணவே அவள் அருகில் போய் உரசிக்கொண்டு படுத்துக்கொண்டான். என உச்சு கொட்டியவள் மனம் உடல் இரண்டும் அந்த நிமிடத்தை ரசிக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவன் பக்கத்தில் அனலாகும் தன் மனம் உடல் இரண்டையும் அமைதியாக்கிட வழி தெரியாது துடித்தாள். அவன் மூச்சுக்களோ தீக்குச்சி போல அவள் முதுகில் ஜாக்கெட் மறைக்காத பாகங்களில் வலம் வர அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை. என்னங்க, தள்ளி போங்க. ஏன்? கிண்டலாய் புன்னகைத்தவன் அவள் அவஸ்தையை ரசித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளோ மனதிற்குள் அவனுக்கு இம்சையாய் அர்ச்சனை செய்து தள்ளி படுக்க முயன்றாள். அவனும் ஒட்டி உரசி வந்திட திரும்பியவள் அவனை முறைக்க முயற்சித்து தோற்று போனாள். என்ன சார், ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? கைகள் கோர்த்து அவளை பார்த்தவன் பார்வையில் கள்ளத்தனமும் காதலும் அப்பி கிடந்தது. கணவன் பார்வை பலவிதமாய் அவள் முகத்தில் படர அவள் பெண்மை நாணியது அவனின் பார்வையில். இன்னும் இன்னும் நெருக்கம் கூடிப்போக கொஞ்சம் கொஞ்சமாய் மயங்கியவளோ தயங்கினாள். மனைவியின் மனம் புரிந்தவன், மேடம் லூசு மாதிரி யோசிக்காதீங்க. நான் என்ன யோசிச்சேன்? உன் அண்ணனை பற்றி தானே. ஏண்டி, அது அவன் வாழ்க்கை. அதோட அது 2ம் மென்டலுங்க. எப்படி ஆனாலும் அடிச்சுக்கிட்டு சேர்ந்துடுங்க. அவங்களுக்காக நாம சாமியாரானா கடைசியில் அதுங்க 2ம் சம்சாரியாகி நமக்கு ஷாக்கு கொடுக்குங்க. அதோட நம்ம 2 பேரும் தள்ளி இருந்தா அது பெரிய தியாகமா? சொல்லுடி. உங்கள் பாசம் தியாகம் இதெல்லாம் இந்த விஷயத்தில் காட்டினா எல்லாம் சரியாக போயிடுமா? நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். புரியுதா? ஐயோ, பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாளே. புலம்பியவன் திரும்பி கடவுளே என கையை தூக்கி கும்பிட அவளோ புன்னகைத்து அவன் கைகளை இறக்கி பிடித்து அவள் கன்னத்தில் வைத்து கண்களை மூடினாள் கிறக்கமாய். இதுக்கு மேலே நமக்கு நாட் அலவுட். வர்ணன் அவனுக்கு என உள்ள வயலில் அவனிடமிருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து வேலையை கவனித்து வருகிறான். கடந்த நாட்களில் அவன் தினம் அவளை பார்க்க முயற்சிக்கிறான். ஆனால் முடியவில்லை. மறுபடியும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அவனும் கிழித்து அனுப்பிவிட்டான். ஒரு நாள் வயல் வேலை முடிந்து வந்தவனை வரவேற்றது தூராவின் காலனி. அவன் வீட்டு வாசலில். மகாராணிக்கு இங்கு என்ன வேலை என்ற நினைப்பில் பாட்டி வாசலில் கடுகடு முகத்தோடு நின்றிருப்பது தெரிந்தது. வர்ணா, அந்த பெரிய மகாராணி வந்திருக்கா. போய் என்னன்னு கேட்டு கழுதையை கழுத்து பிடிச்சு தள்ளிட வெளியே. பாட்டிக்கு பதிலாக முறைப்புதான் கிடைத்தது. உள்ளே போனவன் பார்க்க அவளோ நின்றிருந்தாள். நடு வீட்டு முற்றத்தில் இருந்த துளசி செடியை பார்த்தபடி. அவளை அணு அணுவாக கண்களில் அளந்தபடியே போனான் அருகில். பேச்சு வரவில்லை அவனுக்கு. அவள் திரும்பி பார்த்து கைகளை கட்டிக்கொண்டாள். மிஸ்டர் வர்ணன், நானா முடிவெடுத்து உங்க வாழ்க்கையில வந்தது ஏன் தப்புதான். புலி பதுங்குகிறதே, என்னவாக இருக்கும் என யோசித்தவன் காதுகளை கூர்மையாக்கினான். உங்க கூட என் வாழ்க்கை எனக்கு வேணான்னு தான் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் சென்ட் பண்ணேன். சைன் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது எல்லோருக்கும். என்னதான் அவள் அமைதியாய் பேச நினைத்தாலும் அவள் இயல்பு வந்துதான் தொலைத்தது. எனக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பமில்லை. இங்கே பாருங்க மிஸ்டர் வர்ணன், எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசை. வீணா எங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. நான் என்ன பண்ணேன் தூரா? நானும் நல்ல வாழ்க்கை உன் கூட வாழணும்னு தான். அவன் முடிக்க கூட இல்லை. கை காட்டி நிறுத்தியவள்,
போதும், எனக்கும் என் பிள்ளைக்கும் ஏத்த மாதிரி ஒருத்தர் எங்க வாழ்க்கையில வரப்போறாரு. இனியும் முட்டாள்தனமா இல்லாம என் வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன். டைவர்ஸ் கொடுத்துருங்க. நிம்மதியா என்னை வாழ விடுங்க. கையெடுத்து கும்பிட்டவளை பார்த்து அதிர்ந்து போய் விட்டான். அவனுக்கு தெரியும் அவனின் தூரா அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று. அவள் முகத்தில் இருந்த சலனமற்ற பார்வை அவள் பொய் சொல்லவில்லை எனச் சொல்ல மொத்தமாய் செத்து போயிருந்தான் அவள் வார்த்தைகளில். வர்ணன், உங்களுக்கே தெரியும், உங்களை நம்பி நான் வந்தப்பையெல்லாம் எனக்கு கிடைச்சது ஏமாற்றம்தான். இனியாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க, பழி வாங்கிடாதீங்க. அவள் கேட்கவும் என்ன யோசித்தான் என கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அவள் நீட்டிய பேப்பரில் கையெழுத்தை போட்டு கொடுத்து அனுப்பினான். வாசல் வரை போனவளை பார்த்து கேட்டான், யாரு உன்னோட புது வாழ்க்கை துணை? சித்தார்த் வரதன் சொல்லிவிட்டு நடையை கட்டினாள் நாயகி. பகுதி 37. தூரா ஆஃபீஸ். ஸோ மிஸ் இல்லை மிஸ்ஸஸ் தூராவுக்கு என்னோட ஹெல்ப் வேணும். நோ, திஸ் இஸ் பிஸ்னஸ் டீல் சித்தார்த். ஆஹா, எஸ், மிஸ்டர் வர்ணன் உங்ககிட்ட வரப்போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டி. தூரா எழுந்து போக அவள் கதவை அடையும் முன் சொன்னான், ஏன் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு? உண்மையாகவே நமக்கு கல்யாணம் நடந்தால் நல்லா தானே இருக்கும். எஸ், என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கிற கன் அங்கேயே இருந்தால் நல்லா தான் இருக்கும். எதுக்கு வீணா என் கைக்கு வந்து அப்புறம் என்றவள் அவனை முறைத்து விட்டு போக, முதல்ல கன்னை கண்டுபிடிச்சவனை போட்டு தள்ளணும். இல்லை இல்லை, எல்லா ஹீரோயின் கையிலையும் கன்னை கொடுத்து சுத்த விட்டா அந்த வீராவை போட்டு தள்ளணும். வர்ணன் நேரே வந்து கேட்டே விட்டான் சித்தார்த்திடம். சித்தார்த்தும் வர்ணனிடம் தான் தூராவை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னான். இனியாவது அவள் நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்து அமைதியாய் இருந்துவிட நினைத்தான் வர்ணனும். அவனுக்கு தெரியும் அவன் செய்தது எல்லாம் தூராவுக்கு எப்படிப்பட்ட வழியை கொடுத்திருக்கும் என. அதோடு அவனே யோசித்தான், ஒருவேளை தூராவை தன்னை ஏற்றுக்கொண்டாலும் பாட்டியை தன்னால் விட முடியாது. அவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் சந்தோஷமாய் பார்த்து கொள்ளவும் முடியாது. அதனால் அவளாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என வர்ணனின் மனம் அவனை சமாதானப்படுத்தியது. ஆனால் இன்னொரு மனமோ அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என கூப்பாடு போட்டது. மாலதி சுப்பு வாழ்க்கை நல்லபடியாக போனது. இங்கு இவர்களின் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அரவிந்த், சித்தார்த் இருவரும் தொழில் ரீதியாக கொஞ்சம் பழகினார்கள். பழக்கம் இன்னும் அதிகமானது. தூரா சில நாட்களாக ஆஃபீஸ் வராமல் மகனையும் அழைத்து கொண்டு ஸ்விஸ் பறந்திருந்தாள். அபிக்கு விடுமுறை. அதனால் அவனோடு ஊர் சுற்றிட கிளம்பிவிட்டாள். அவளது வட்டம் அபியை சுற்றி மட்டுமே இப்பொழுது. அவள் அப்படிக்கா போனதும் இப்படிக்கா சித்தார்த் அரவிந்திடம் இன்னும் க்ளோஸ் ஆனான். ஒரு வழியாய் அன்றிரவு தெரிய ஆரம்பித்தது தூராவின் கசப்பான பக்கங்கள் சித்தார்த்துக்கு. நண்பர்களானவர்கள் விடுமுறை நாளில் வீட்டை விட்டு வெளியே சுற்றி இறுதியில் அரவிந்த் வீட்டு மாடி அறையில் கனகச்சிதமாய் ஆரம்பித்திருந்தார்கள் குடியை. அப்படி குடி நன்றாக போன போது சில கசப்பான உண்மைகள் வெளிவரத் தொடங்கியது. அதுவெல்லாம் தூராவை பற்றி. ஆனால் சித்தார்த்துக்கு அதுவெல்லாம் முன்னவே தெரியும் என்பது அரவிந்துக்கு தெரியாது. அதோடு இதையெல்லாம் வேறொருவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அதுவும் அவர்களை பார்க்க வந்த ஒருவன். கடந்த காலம். அன்றைக்கு தூராவை இழுத்து போன பெற்றோர்கள் இருவரும் காரிலேயே சண்டையை ஆரம்பித்திருந்தனர். ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தனர். செல்வம், லலிதா சரியாக குழந்தையை கவனிக்கவில்லை என்க, தாயோ எல்லாம் அப்பனை பெற்ற வீட்டில் விட்டதுதான் காரணம் என்க, அங்கு தவிப்போடு அமர்ந்திருந்தாள் தூரா. அவளை கவனிக்க ஆளே இல்லை. கேட்பாரற்று கார் பின்னிருக்கையில் கிடந்தவளோ மௌனமாய் கண்ணீர் வடித்தாள். வர்ணன் அவளை வேண்டாம் என பாட்டியிடம் சொன்னதை எண்ணி. அவளை பொறுத்தவரை வர்ணனின் சிறு பார்வை அவளை ஒதுக்கி தள்ளி நிறுத்தினாலும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்க பாட்டிக்காக அவன் வாய் மொழிந்ததை அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? உடைந்து போனவளை தேற்றக்கூட ஆள் இல்லை. தேற்ற வேண்டியவர்கள் இருவரும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தனர். அழுதவள் குரல் கேட்டு திரும்பிய தாயோ, உன்னை சொல்லணும், ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நல்லா எங்களுக்கு செருப்படி வாங்கி கொடுத்துட்ட. அவளை பார்க்கறத விட்டுட்டு கிளப் பிஸ்னஸ்னு சுத்தின இல்லை, இப்போ அவளை மட்டும் தப்பு சொல்கிற? பிஸ்னஸ் கிளப் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான்னு ஒன்றும் இல்லையே. சண்டை இன்னும் பெரிதானது. வாய் வார்த்தைகள் முற்றி போக கடுப்பில் காரின் போக்கும் வளைந்தது. மொத்தமாய் வாய் வார்த்தை முற்றி போனது. அவ ஆம்பளை சுகம் தேடி அலைஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? தாய் சொன்ன வார்த்தையில் தான் எந்த அளவு அவர் மனதில் தரங்கெட்டு போயிருக்கிறோம் என நினைத்து நினைத்து நொந்தாள் தூரா. பொண்ணை பற்றி சொன்னதுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தார் மகராசன். அதோடு நிறுத்தாமல் இன்னும் பல அறைகளை கொடுத்தவர் கவனம் பாதையில் இல்லாது போக, பாதை மாறிய கார் பயணம் அவர்கள் அனைவரையும் உயிருக்கு போராட வைத்தது காருக்கு அடியில். பின் சாலையில் போய்க் கொண்டிருந்த நல்ல உள்ளம் படைத்த சிலரால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூராதான் முதலில் தேறி வந்தாள். அவளுக்கு அப்பொழுது ஏன் பிழைத்தோம் என்றுதான் இருந்தது. கண்ணீரோடு கனநேரமும் இருந்தவள் அப்பாவின் பிஏவிடம் போனை வாங்கி எப்படியோ வர்ணனுக்கு கால் செய்து விட்டாள். முதலில் யார் என தெரியாமல் பேச அட்டன் செய்தவன் அவள் குரலை கேட்டதும் அமைதியானான். வர்ணா, வர்ணா. அத்தனை முறை கத்திய பிறகுதான் அவன் வாயை திறந்தான். ஆசையோடும் காதலோடும் ஏக்கத்தோடும், வர்ணா, என்னை வந்து கூட்டிட்டு போடா, இங்க அம்மா என அவள் ஆரம்பிக்க,
எனக்கு நீ வேணாம் தூரா. மறுபடியும் இதை கேட்டதும் ஒரு நொடி இதயம் நின்றது. அடுத்து அவள் பேசும் முன் போனை கட் பண்ணியவன் அதன் பின் போனை எடுக்கவே இல்லை. அன்றிலிருந்து உயிரற்ற நடைப்பணமாய் ஆனாள் தூரா. செல்வம் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது என அவர்கள் ஆக்சிடென்டின் பொழுது இறந்த மாதிரி அவர் ஊருக்கு தெரியப்படுத்த சொல்லி குடியேறினார்கள் லண்டனில் வேறு வீட்டில். அவர்கள் இல்லை என தெரிந்ததும் ஆசை காதலன் துடிதுடித்து போய் தேடி வருவான் என்றெல்லாம் நினைத்திருந்த தூராவின் கணக்கு பொய்த்து போனது. அதன்பின் ஒவ்வொரு நாளும் தாய் தந்தையர் தன்னால் சண்டை போட்டுக்கொள்ள இவளுக்கு வீடு நரகமாகியது. அம்மா சண்டை போட அப்பாவுக்கு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டது. வீட்டில் நிம்மதி இல்லாமல் போக அப்பா வெளியில் நிம்மதியை தேடிக்கொண்டார். தாயோ கிளப் போதும் என கிடையாய் கிடந்தார். சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஆறுதலாய் பேச யாரும் இல்லை. கூட சேர்ந்து பேசி சிரிக்க, கவலையை சொல்ல இப்படி யாருமே அவள் வாழ்வில் இல்லை. இந்த நிலையில்தான் கல்லூரியில் அவள் இப்படி இருக்க காரணம் என்ன என்ன என சில தோழிகள் யோசிக்க, அடுத்த குடும்ப விஷயம்தான் நமக்கு அவள் அரைப்பது போல் ஆகுமே. தூராவின் கல்லூரியில் இருக்கும் பெண் ஒருவளின் தாய் கிளப்பில் தூராவின் தாயோடு பழகிட, குடித்த போதையில் லலிதா உண்மையை உளறிட அது தூரா கிளாஸ் வரை வந்துவிட்டது. மாணவர்கள் அவளை பார்க்கும் பார்வை மாறிப்போனது. யாரும் அவளுடன் பேச விரும்பவில்லை. அவளை கிண்டல் கேலி என வாட்டி எடுத்தனர். காலேஜ் போனவளால் நிம்மதியாக ஒரு நொடி கூட கடக்க முடியவில்லை. அவள் அம்மா செய்ததன் விளைவு அவளை அங்கு வரை துரத்தி வந்தது. அவளோடு யாரும் இல்லாத நேரம் எல்லாமே அவளுக்கு வர்ண நினைப்புத்தான். ஆனாலும் அவன் பேசியதை அவளால் மறக்க மட்டும் முடியவில்லை. பைத்தியக்காரி போல மாறிவிட்டாள் கிட்டத்தட்ட. நாளுக்கு நாள் உடலில் பல உபாதைகள். கண்டுகொள்ள ஆள் இல்லை. அம்மாவோ இப்பொழுது பெண்கள் நட்பு போய் ஆண்கள் நட்பு வரை கெட்டுப்போனார். என்ன வார்த்தை சொல்லி மகளை திட்டினாரோ அதே வார்த்தையை பெற்றோர் இருவரும் உண்மையாக கடைபிடித்தனர் வாழ்வில். அந்த வீட்டில் மீண்டும் வேலைக்காரர்கள் கையில் தூரா. பெயருக்கு அவளுக்கு உணவு வைத்து அவள் துணி துவைத்து என அவர்கள் கடமையை ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள் செவ்வன. அந்த வீட்டில் நடந்த சண்டையில் வேலைக்காரர்களுக்கு கூட இவளது ரகசியம் தெரிந்துதான் இருந்தது. ஓரடி தள்ளித்தான் நின்றார்கள் அவளிடமிருந்து. தனியே இருக்கும் நேரத்தில் அறைக்குள் கத்தி கதறுவாள். தனிமை அவளது நேரத்தை இன்னும் ரணமாக்கியது. சாக கூட பிடிக்கவில்லை. அப்படி இருக்க அவள் இறுதி ஆண்டில் அவள் வாழ்வில் வந்தது ஒரு வசந்தம். பகுதி 38. கல்லூரி காலத்தில் அவள் அனுபவித்த தனிமை மிக கொடுமை. நண்பர்கள் சுற்றம் இருக்க அவுட்டிங் ஆட்டம் பாட்டம் என அமோகமாய் போக வேண்டிய அவளது நாட்கள் அமோகமான அழுகையோடு போனது. கொடுமையாய் இருந்த நாட்களை அழகாய் மாற்ற அவளது இறுதி ஆண்டின் கடைசி 6 மாதங்களுக்கு முன் வந்து சேர்ந்தனர் நேஹா மற்றும் அரவிந்த் இருவரும். இருவரும் காதலர்கள். அவர்கள் வீட்டுக்கு தெரியும். இரண்டும் இல்லாத வேலை பார்த்து செமஸ்டர் எழுதாமல் பல்ட்டி அடிக்க அவர்களை பிடித்த பெற்றோர்கள் தயவு செய்து படிச்சு பரீட்சையை எழுதி தொலைங்க என மன்றாடி கடைசி பரீட்சைக்காக இந்த கல்லூரியில் சேர்க்கப்பட்டார்கள். மிடில் கிளாஸ் குடும்பம். ஆனால் பாசத்திற்கு அளவே இல்லை. பக்கத்து பக்கத்து தெரு. கொஞ்சம் சொந்தக்காரர்கள் கூட இருவரும். காலேஜ் சேர்ந்த ஒரு வாரத்தில் அவர்கள் காதில் அதிகம் அடிபட்ட பெயர் தூராவுடையதுதான். அவள் அப்படிப்பட்ட பெண், இப்படிப்பட்ட பெண், கல்யாணம் முடிந்து விட்டது, ஏன் ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிந்து விட்டது. இதுதான் அவர்கள் பேச்சு. யாருடா அது என காத்திருந்தவர்கள் பார்த்தது என்னவோ வெறுமை தாங்கிய முகத்தோடு அனைத்தையும் இழந்து நின்ற அகதி போன்ற தூராவைத்தான். அடுத்த ஒரு வாரம் அவளை நன்றாக கண்காணித்தனர். அவள் பாட்டுக்கு வருவது, கிளாஸை கவனிப்பது, அமைதியாய் வெளியே வெறிப்பது, உணவை 2 வாய் வைத்து 3வது வாய்க்கு கொட்டி விடுவது, பின் கிளம்பி போவது. ஐபோன் அவளிடம். ஆனால் ஒரு மெசேஜ் கால் இல்லை. அவளும் அதை உபயோகிக்கவில்லை. மாலை டிரைவர் வந்தால் மட்டுமே இவளுக்கு கால் வரும். இவள் இப்படியே இருக்க இவளை தான் வந்ததிலிருந்து சின்சியர் சிகாமணியாய் கவனித்து வந்தவர்கள் அப்பா அம்மா சொன்னது போல படிக்க மட்டும் மறந்துவிட்டனர். முதலில் இங்கு வந்த பிறகு எழுதிய டெஸ்டில் மொத்தமாய் முட்டைக்கு கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்து மார்த்தட்டி கொண்டனர் இருவரும். ஒரு நாள் மாலை மழை வேறு பாடாய்ப்படுத்த அரவிந்த் அவளது பேக்கை வாங்கி முன்பக்கம் மாட்டிக்கொண்டு அவனது பேக்கை பின்பக்கம் மாட்டிக்கொண்டு அவளது கையை பிடித்து கொண்டு வேகமாய் தள்ளினான் பெட்ரோல் இல்லாத பைக்கை. டே எருமை, என்னவோ உன் புஷ்பரகா வாகனத்தை பற்றி பயங்கரமாக பேசுவ, இப்போ என்னடா இப்படி காலவாரிடுச்சு? ஒரு குரங்கு போன வாரம் படம் பார்க்க பீச்சுக்குன்னு கூட்டிகிட்டு போனதில் எல்லா பெட்ரோலும் காலி. அப்படியே பர்சும் திவால் ஆயிட்டு. உனக்கு சரியாக கணக்கு பண்ண தெரியலடா. இல்லை செலவு பண்ண தெரியலடா. இல்லை முன்ன சொன்னது தான் கரெக்டு. ஒழுங்காக கரெக்ட் பண்ணியிருந்தா நான் இப்படி அவதிப்படுவேனா? அவன் மண்டையில் தட்டியவள், தோ அந்த புள்ள ஓகேவா பாரு. தூரமாய் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற தூராவை காட்டினாள். ஏன் அந்த புள்ள முறைச்சே கொல்லவா? வாடா போய் என்னன்னு கேட்போம். வேணாண்டி பூசணிக்கா, வாடா என இழுத்து போனவள் டிரைவரிடம் என்னவென கேட்க, பெட்ரோல் இல்லை. இங்கேயும் அதே கதை தானா? சரி வாங்கிட்டு வர வேண்டியது தானே. பாப்பா தான் மழையில் போக வேண்டான்னு சொல்லிச்சு. பாப்பாவா? எங்கே என நேகா நக்கல் பண்ண டிரைவர் தூராவை பார்க்க அரவிந்த் அவள் சடையை பிடித்து இழுத்தான். முந்திரி கொட்டை மூடிட்டு இருங்க.
இருடா, பாப்பா எதுவும் இல்லையே, பீப்பா தான் இருக்கு. டிரைவர் அசௌகரியமாக உணர்ந்து நிற்க தூராவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. டேய், என்னமோ குதிச்ச, அங்க பாரு, ஒரு ரியாக்ஷன் இல்லை. மரமண்ட மாதிரி இருக்கு. டிரைவர், என்னம்மா நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க? விசுவாசம் காரணமாக டிரைவருக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்தது. அண்ணே, ரொம்ப பண்ணாதீங்க, நாங்க அவங்க கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தான். இவர்கள் பேசிக்கொண்டிருக்க வந்து நின்றது ஒரு கார். அரவிந்தின் தந்தை. மாமா என ஓடினாள் நேகா. 2 பேருக்கும் வர வர கொழுப்பு ஏறிட்டு. உடனே கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு நல்ல பிள்ளை போல அப்பாவியாக முகத்தை வைத்து, மாமா அவன்தான் பசங்க கூட தியேட்டர் போய் பைக் பெட்ரோலை காலி பண்ணிட்டான். உருப்படுற வழியே இல்லை. வந்து ஏறுங்க, துரைக்கு வெத்தலை பாக்கு வேற வச்சு அழைக்கணுமா? தந்தை அதட்ட. பா, அவளையே கொஞ்சம் கூட்டிட்டு போங்க, நான் வரல. உங்க அம்மா சுட சுட பஜ்ஜி பணியாரெல்லாம் சுட்டு வச்சிருக்கா. நீ வரியா இல்லை என் மருமக கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுவா? அப்பா, நான் எப்பவோ கார்ல ஏறிட்டேன், நீங்க பார்க்கலையா? டேய், பைக்கை யாரடா எடுத்துட்டு வருவா? தகப்பனின் காரிலிருந்து பாட்டிலை எடுத்து பாதியை தனக்கு ஊற்றிக்கொண்டு பைக்கை முறுக்கினான். இப்பொழுதும் தூராவிடம் எந்த சலனமும் இல்லை. அதன்பின் டிரைவரிடம் பெட்ரோல் பாட்டிலை கொடுத்து கிளம்பிவிட்டார்கள். அதன்பின் 4-5 நாட்கள் தூரா அவர்கள் பக்கம் பார்க்க கூட இல்லை. இவர்களுக்கு கூட அவளை பார்த்தால் கடுப்பானது. என்ன பெண் இவள்? முகத்தை பார்த்தால் தானே புன்னகைக்கு கூட முடியும், அவ்வளவு திமிரா என நினைத்தார்கள். ஆனால் தூரா முகத்தில் இருந்த ஒன்று அவர்களை இழுத்தது. ஒரு நாள் ஜோடி இருவரும் கேண்டீனில் போனில் எதையோ பார்த்து சிரித்தபடி வடையை உள்ளே தள்ளி கொண்டிருந்தனர். அவர்களை எதிர்பாராமல் அவர்கள் முன்னே வந்து அமர்ந்தாள் தூரா. அதிர்வை தாங்கி இருவரும் அவளை பார்த்தாலும் கண்டுகொள்ளாத மாதிரி இருந்தனர். எதுக்கு என்னைவே ஃபாலோ பண்றீங்க? அவள் கேட்டதற்கு கூட அவர்களுக்கு பயம் இல்லை. அவள் டேபிள் மேல் வைத்த துப்பாக்கியை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர். பகுதி 39. துப்பாக்கியை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள். காலேஜ் படிக்கும் இவளின் கையில் எதற்கு கன் என்று அவர்களுக்கு தெரியாதே. அது அவளை மாய்த்து கொள்ள வைத்திருக்கும் ஒன்று என அதிர்ந்தவர்கள் முன் சொல்லி சென்றாள். இனி என்னைய ஃபாலோ பண்ணாதீங்க, அது நல்லதுக்கில்ல. போனவள் காதில் விழுந்தது. அரவிந்த் கேட்டது. உனக்கு நிஜமாவே சுட தெரியுமா? தூரா கோபமாய் திரும்பிட, ஐயோ அம்மா, நான் இல்லை என நேகா டேபிளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள். அவர்கள் அருகே வந்தவள் சுற்றம் பார்த்துவிட்டு, தூரமா இருக்கிற யாரையும் நான் சுட போறது இல்லையே, இப்படி எடுத்து இப்படி சுட போறேன், அவ்வளோதான் என்றவள் அவள் கைகளை கொண்டு அவளது நெற்றிப்பொட்டில் சுடுவது போல வைத்து காட்ட, வடை தொண்டையில் சிக்கியது நம்மாளு நேகாவுக்கு. அடியாத்தி, கொலகாரி கூடவா பேசிட்டு இருந்தோம்? தூரா நடை போட நேகாவை இழுத்து பிடித்து கூட்டி வந்தான் அவள் பின்னே. எதுக்கு என்னைய ஃபாலோ பண்றீங்க? வேண்டுதல். தெரியும்ல, நீ எங்களுக்கு கடங்காரி. என்ன? பெட்ரோல் ஈவினிங் டிரைவர் கொடுத்துருவாரு. நாங்கள் டிரைவருக்காக ஹெல்ப் பண்ணலை, பின்ன உனக்காக. வா, நீயே வந்து வாங்கி கொடு. சொன்னவன் காதலியின் கரத்தை தரதரவென்று பிடித்து கொண்டு நடந்தான் காம்பவுண்ட் சுவர் நோக்கி. ஈவினிங் தந்துடுவாரு டிரைவர். தூரா, நீங்கள் தான் எங்களுக்கு கடனாளி, உங்கள் டிரைவர் இல்லை. சரி, வாங்கி தரேன். இப்போ வேணும், இப்பவே முடியாது. சொன்னவளை பார்த்து புருவம் தூக்கியவன் அடுத்த 20 நிமிடத்தில் 2 பெண்களையும் சுவரேறி குதிக்க வைத்து அவனும் கிளம்பினான் அவர்களோடு. பைக்கில் எப்படி மூவர் போவது என யோசித்தவளை நேகா இழுத்து பிடித்து அமர வைக்க மூவரும் பயணமானார்கள். அன்று பெட்ரோல் வாங்க மட்டுமல்ல, அடுத்து ஐஸ்கிரீம், பானிபூரி, பின் தியேட்டர் என சுற்றிவிட்டு வீட்டுக்கு போனார்கள். உண்மையில் அன்றைக்குத்தான் உயிருள்ள ஜடம் போல நடந்து கொண்டாள் தூரா. அவர்கள் பேச்சு கொடுக்க முதலில் முறைத்தாள், பின் பேசினாள், பின் சிரித்தாள். இப்படித்தான் மூவரது நட்பும் ஆரம்பித்தது. மறுநாள் பிரின்ஸையிடம் மாட்டி தூராவை அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஜோடிகள் இருவருக்கும் பெற்றோரை வர சொல்லிவிட்டனர். ஆனால் அவர்கள் அதைவிட கூலாக வந்து, இளமை பருவம் அப்படித்தான் இருக்கும் என பிரின்ஸுக்கு ரிவிட் எடுத்து சென்றார்கள். அதன்பின் மூவரணியாய் சுற்றி வலம் வந்தார்கள். அடிக்கடி அவளது வர்ண நினைப்பு வரும். ஆனாலும் அதை நினைத்து கண்ணீர் வடிக்க அவள் தவறவே இல்லை. நாட்கள் கடக்க கடக்க பழைய சோகங்கள் சுவடுகளாய் மாறி புதிய பிரச்சனைகள் உருவாகி காயம் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். பழைய காயங்கள் தழும்பாகி மறைந்து போகும். அதுபோல தூராவின் காயங்கள் தழும்பாய் மாறிட ஆரம்பித்த தருணம். மற்ற காலேஜ் மேட்டுகள் கூட தூராவை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். நேகா அரவிந்த் வீட்டில் கூட இவளை பாசமாக பார்த்து கொண்டார்கள். அவளும் ஆங்கில ஆன்டி இல்லாது அப்பா அம்மா என அழைத்து சந்தோஷமாக இருந்தாள். அதுவரை இருந்த பனிமூட்டம் விலகி சூரிய ஒளிப்பட்டது போன்ற ஒரு உணர்வு. நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க ஆரம்பித்தது. தூராவின் பிறந்த நாளும் வந்தது. அதுவரை அவளும் ஃபேமிலி அவளது காதல் பற்றி எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர்களும் கேட்கவில்லை. ஆனால் எவ்வளவு கோபம் வர்ணன் மேல் இருந்தாலும் தாலியை மட்டும் அவள் கழட்டவே இல்லை. பிறந்த நாள் அதுவுமாக தனது பெற்றோர்கள் வீட்டில் இருப்பார்கள் என நினைத்து கொண்டிருந்தாள் முட்டாள்தனமாய். பிறந்த நாளுக்கு முதல் நாள் இரவு நல்ல தூக்கத்தில் இருந்தவள் அறையை தட்டினார்கள் நண்பர்கள் இருவரும். கனவு என நினைத்து உறங்கியவளுக்கு சத்தம் தொடர்ந்து கேட்க வந்து திறந்தவளுக்கு முன்னே நின்று கொண்டிருந்த அரவிந்த் நேகா தலையில் தட்டினான்.
அடியே சீக்கிரம் பத்த வேடி. இருடா மண்டையில கொட்டாத, அவ கிளம்பி வந்துட போறா. கை கட்டி அவர்களை வேடிக்கை பார்த்தவள் கதவில் சாய்ந்து கொண்டாள். ஒரு வழியாய் இருவரும் போட்டி போட்டு கொண்டிருக்க, நான் வேணா கேண்டில் ஏத்தவா? குரல் கேட்டு நிமிர்ந்தவர்கள் அசடு வழிந்து பின் ஹாப்பி பர்த்டே குரங்கு குட்டி என கட்டி கொண்டார்கள். பின் கேக் வெட்டி போட்டோ எடுத்து ஜாலியா இருக்க கேட்டால் எப்படி உள்ளே வந்தீங்க என. டிரைவர் அங்கிள் தான் கதவு திறந்து விட சொல்லி உங்க வாட்ச்மேன் கிட்ட சொன்னாங்க. ஆமா, வீட்டில் யாரும் இல்லை? கேட்கும் போதே கீழே ஏதோ சத்தம் கேட்டது. மூவரும் வர செல்வம் தனது தகாத உறவோடு மாடி ஏறினார் கொஞ்சம் தள்ளாட்டமாய். ஹேய், உங்க மம்மி அழகா இருக்காங்க. நேஹா, அது என் மம்மி இல்லை. இருவரும் அவளை பார்க்க அவரோ கீழே இருந்த அறைக்குள் போய்விட்டார். நண்பர்கள் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் புரிந்து போனது. சற்று நேரத்தில் ஹாலில் ஏதோ உடையும் சத்தம் கேட்க, ஒன்றும் இல்லை, என்னை பெத்த தாய் பெருச்சாலி போதையில் உருட்டுது. நண்பர்கள் ஓடி வந்து பார்த்து புரிந்து கொண்டனர். நண்பர்கள் கையை நடுவில் அமர்ந்து பிடித்து கொண்ட தோழியோ, எனக்கு தெரியும், இது மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிற பொண்ணு கூட உங்களுக்கு நட்பு பாராட்ட பிடிக்காம போகலாம். அவளது வாயை பொற்றியவர்கள் அவளுக்கு முதுகில் ஒன்று கொடுத்து சொன்னார்கள், நாங்க இருக்கிறதே உன் கவலையை மறக்கத்தானே. நண்பர்களிடம் அன்று வாயை திறந்தாள் மாது. அவள் தனது கடந்த காலம் பற்றி. கேட்டவர்களுக்கு மூச்சே வரவில்லை. பாவம், அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என. அன்றே அவர்களுக்கு வர்ணனை பிடிக்காமல் போனது. இன்னும் தூராவை சந்தோஷமாக பார்த்து கொள்ள நினைத்தார்கள். ஆனால் அவர்களே நினைக்காத ஒன்று, இப்பொழுதை விட அவள் அதிக கஷ்டம் தங்களால் படப்போகிறாள் என. சோக கதை கேட்டு அங்கே ஒரே கட்டிலில் உறங்கி போனார்கள் மூவரும். காலையில் கல்லூரிக்கு உடல்நிலை சரியில்லை என விடுப்புக்கு மெயில் போட்டு அன்றைய நாள் முழுவதும் வெளியே சுற்றினார்கள். வளைத்து வளைத்து போட்டோ வேறு. சந்தோஷமாய் வீட்டுக்கு வந்தவள் கண்கள் விரிந்தது. வீட்டின் ஹாலில் டெக்கரேஷன் அவளை மிரள வைக்க. வெள்ளை வர்ண மாளிகையில் எல்லாமே பர்பிள் கலரில் இருக்க ஹாலை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. பெரிய ஆளுயர கேக் ஒன்று ஹால் நடுவே வைத்திருக்க, வீட்டின் வேலையாட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நிற்க, தூராவுக்கு ஏனோ இருந்த சந்தோஷத்தில் அப்பா மேல் உள்ள பகை மறந்து போனதுதான் என்று சொல்ல வேண்டும். கோபம் எதுவும் அவள் கண் முன்னே வரவில்லை. ஆனால் தாய் எங்கே காணவில்லை என பார்த்தவள் அவரது ஒரு காலனி இல்லாது போக புரிந்து கொண்டாள். சரி, தந்தைக்காவது அறிவிருக்கே என நினைத்து அடிகளை அவர்களை நோக்கி வைக்க, கம்மான் பேபி என வாட்சை பார்த்த செல்வம் குரலுக்கு தூரா அவர்களை நோக்கி நடைபோட, அங்கு செல்வம் பக்கத்தில் நின்றிருந்த லண்டன்கார பெண்ணோ கத்தியை எடுத்து கேக்கை வெட்டினாள். அதிர்ந்து அசைய மறுத்து அங்கு நின்றவர்கள் மத்தியில் போக விரும்பாதவள் அமைதியாய் அடிகளை பின்னோக்கினாள். கேக் கட் செய்து ஊட்டி என்று அவர்கள் என்ஜாய் செய்ய அறைக்குள் ஓடி குளியலறைக்குள் சென்றவள் கத்தி கதறினாள். பின் என்ன நினைத்தாளோ, துப்பாக்கியை எடுத்தவள் கண்ணை துடைத்து கொண்டு ஹால் நோக்கி நடை போட்டாள். பகுதி 40. தூரா சிதறவிட்ட புல்லட் நின்றிருந்த லண்டன்காரியின் கால்கள் பக்கம் தெரிக்க பயந்து அரண்டு போய் அடுத்த நிமிடம் இடத்தை காலி செய்திருந்தாள் அவள். என்ன பண்ற? நெஞ்சை நிமிர்த்தி எகிரி கொண்டு வந்த செல்வத்தை நோக்கி துப்பாக்கியை நீட்டியபடி அவரை முறைத்தாள். உனக்கு என்ன பைத்தியமா? ச்சே, எனக்குன்னு எங்கிருந்து தான் வரீங்களோ? வெளியே நடை போட போனவர் கழுத்தில் வைத்தாள் கன்னை. அதிர்ந்து பின் கோபமாய் அவர் திரும்பி, ஆற வாங்கிடாத, கண்ணு முன்னாடி நிற்காத, போ இங்கிருந்து. தலையை சாய்த்து கண்களை ஒரு நொடி மூடி திறந்து அவரை வெறித்தவள் உதட்டோரம் நக்கல் புன்னகையை சிந்தியபடி மீண்டும் நன்றாய் அழுத்தி வைத்தாள் அவர் நெற்றி பொட்டில். தூரா! அதற்குள் அவளை பெற்ற அருமை தாயும் தூரா என அதிர்ந்து வந்தாள் வாசல் பக்கமிருந்து. செந்தூரா. ஆமா, நான் இப்போ செந்தூரா செல்வமா இல்ல, செந்தூரா பிரணவ் சிங்கா. இந்த கேள்வியில் தாய் என சொல்லிக்கொள்ளும் லல்லிக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது. என்ன மிஸ்டர் செல்வம், இப்படி பேக்கு மாதிரி முழிக்கிறீங்க? ஓ, 2 மாதத்துக்கு முன்ன வரை எல்டன் கூட சுத்துனாங்களேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், அதானே? எல்டன் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் சிங்கு தான் உங்கள் மனைவியோட புது புருஷன், சாரி பாய் ஃப்ரெண்ட். லல்லி செய்வதையெல்லாம் கணவன் கண்காணிப்பது இல்லை. லல்லியும் அவரை கண்காணிக்கவில்லை. ஆனால் அவர்கள் சேர்ந்து கவனிக்க வேண்டிய தூராவோ அவர்கள் செயல் அனைத்தையும் அறிந்தே இருந்தாள். கணவன் மனைவி இருவரும் தூராவைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன மிஸ்டர் செல்வம், இப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்குல்ல, தன்னோட பொண்டாட்டியோட புது புருஷன். லல்லி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்கள் சிங் இன்னைக்கு ஃப்ரீ இல்லையா? இத்தனை நாள் தவறு செய்யும் போது இல்லாத ஒன்று இப்பொழுது அவர்கள் 2 பேரையும் குத்தி கிழிக்க ஆரம்பித்தது தூராவின் எழலான பேச்சில். இருவரும் பார்க்க மெதுவாய் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவள், ஒரு விஷயம் தெரியுமா? என் காலேஜில் படிக்கிற ஒரு பையனோட அப்பாவுக்கு தான் உங்கள் பொண்டாட்டி கீப். உங்கள் கீப்போட பையன் எந்த ஸ்கூல் மிஸ்டர் செல்வம்? செல்வம், தூரா கத்துனா இல்லைன்னு ஆகிடுமா? உங்களுக்கு இளமையில உடம்பு அரிப்படுத்து. தூரா, போது நிறுத்து. லல்லி அலறிட, நிறுத்தவா? உங்களுக்கு அரிப்பெடுத்து அவசரமா பெத்து என்னைய அனாதையா விட்டாச்சு. கேட்டா அதுக்கு பேரு லவ். டூ, இப்போ உங்களுக்குள்ள நீங்களே அழுத்து போய் வேற ஒரு ஜோடி தேடிக்கிட்டீங்க.
ஆமா, யாருக்காக நீங்க வாழுறீங்க? எதுக்கு பணம் சேர்க்கிறீங்க? இத்தனை நாள் இவர் கூட, இப்போ சிங்கு, அப்புறம் யாரோ. இதுல நான் உடம்புக்கு அலையிறேன்னு சொன்னீங்க. எனக்கு நடந்தது தெரியாம நீங்க பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? விபச்சாரம். தூரா! செல்வம் கத்திட, கையை நீட்டி, போதும். நீங்களும் அவங்களுக்கு ஒரு கஸ்டமர். அவங்க உங்களுக்கு ஒரு கஸ்டமர். அவ்வளோதான். இதுல நான் இடையில வந்துட்டேன். இனி எதையாவது உபயோகிக்க பழகிக்கோங்க. இல்லைன்னா பல வீட்ல என்னை மாதிரி தூரா உருவாகிடுவா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இங்க இருக்கிறதால சிங்கு. உங்க கிராமத்துல எத்தனை ராமசாமியோ, எத்தனை குருவம்மாவோ. சொல்லிவிட்டு சோஃபாவை உதைத்துவிட்டு கிளம்பி போனாள் மாடிக்கு. பின் பாதிப்படிகளில் நின்றவள் இறங்கி வந்து கத்தியை எடுத்து கேக்கை சிறு துண்டு வெட்டி தனது வாய்க்குள் வைத்து ஹாப்பி பர்த்டே மைடியர் தூரா என்று விட்டு போக முகம் செத்துவிட்டது இருவருக்கும். இருவருக்கும் மற்றவர் முகத்தை பார்க்கும் தைரியம் கொஞ்சம் கூட இல்லை. அசையாது அரை மணி நேரம் நிற்க செல்வம் போய்விட்டார் அறைக்கு. அன்றைய இரவு அதிகம் யோசித்தார். அறையில் இருந்த இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியாத தூராவின் புகைப்படங்கள் அவர் கண்ணுக்கு தெரிந்தது. சிறு வயதில் அவளை தேவதையாய் தாங்கியது நினைவுக்கு வந்தது. எந்த சூழ்நிலையில் தான் ஒரு பொண்ணுக்கு தேவையோ அந்த நேரம் இருவரும் அவளுக்காக சண்டை போட்டு இறுதியில் அவளையே கவனிக்காததை எண்ணி நொந்தனர். அடுத்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற நினைத்தார். முதல் கட்டமாக மனைவியை பார்த்து பேசிவிட முடிவு செய்தார். ஆனால் மனைவி கைமீறி போயிருந்தார் என லேட்டாகத்தான் புரிந்தது. தான் தூராவுக்காக வாழ வேண்டும் என நினைத்து தன்னை தயார் செய்தார். தூராவை பழையபடி துருதுருவென மாற்ற நினைத்தார். ஆனால் அது காலம் கடந்த செயல் என மறுவாரம்தான் அவருக்கு புரிந்தது.